புதியன கலந்த கலவையாக இருக்கும் சென்னை மாநகரம் இன்று தனது 386வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. மதராஸ் பட்டணம், மெட்ராஸ் என்று கால ஓட்டத்தில் பெயர்கள் மாறினாலும் இன்றைக்கு சென்னை என்ற பெயருடன் நவீன இந்தியாவின் அடையாளமாக காட்சியளிக்கிறது. சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் விக்டோரியா ஹால் சென்னையில் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக திகழ்கிறது. இது குறித்த சிறப்பம்சங்களை இந்த செய்தி குறிப்பில் பார்க்கலாம். சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது விக்டோரியா பொது அரங்கு. இங்கிலாந்து ராணி விக்டோரியா பெயரில் சென்னை ரிப்பன் கட்டடம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இடையே இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டதுதான் இந்த விக்டோரியா பொது அரங்கு. கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக பொதுமக்கள் உட்பட பலரிடம் திரட்டி 25,883 சதுர அடி பரப்பளவில் விக்டோரியா பொது அரங்கம் கட்டப்பட்டது. திருவிதாங்கூர் மகாராஜா, மைசூர் மகாராஜா, புதுக்கோட்டை அரசர் என பல முக்கிய பிரமுகர்கள் உதவியால் 1886, 1890க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 16,425 ரூபாய் செலவில் இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. பிரிட்டன் கட்டடக்கலையில் சென்னையில் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகவும் விக்டோரியா பொது அரங்கம் திகழ்கிறது. 3 தளங்கள் கொண்ட இந்த அரங்கத்தில் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் பல நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டுள்ளன. கீழ்த்தளத்தில் அருங்காட்சியகமும் நூலகமும் இருந்துள்ளன. முதல் தளத்தில் நாடக அரங்கேற்றமும் பல்வேறு கூட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தேசிய தலைவர்கள் வருகை பெற்ற புகழும் விக்டோரியா அரங்கிற்கு உண்டு. சொல்ல போனால் சென்னையில் முதல் சினிமா காட்சி விக்டோரியா பொது அரங்கத்தில்தான் நடைபெற்றது. இத்தகைய புகழ்பெற்ற வரலாற்று சின்னமாக திகழும் விக்டோரியா அரங்கம் காலப்போக்கில் பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு விக்டோரியா அரங்கினை புதுப்பிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டது. அந்த வகையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 32,62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விக்டோரியா பொது அரங்கினை அதன் தொன்மை மாறாமல் புனரமைத்து மறுசீரமைக்கும் பணி 2023ஆம் ஆண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது. 48 மீட்டர் நீளம், 24 மீட்டர் அகலம், 19 மீட்டரில் பிரதான கூரை, 34 மீட்டர் உயர் கோபுரம் அடங்கிய விக்டோரியா பொது அரங்கின் முழு கட்டடத்தையும் அதன் தொன்மை மாறாமல் பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் விக்டோரியா அரங்கில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் பயன்பாடற்று கிடந்த விக்டோரியா அரங்கு தற்போது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட இருப்பதால் பாரம்பரிய ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று விக்டோரியா அரங்கத்தின் முன்னாள் மேலாளர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இந்த காலத்தில் 1882லலாம் அங்கே சென்னை நகரத்துக்கு ஒரு பெரிய மண்டபமே கிடையாது. இப்போ சென்னை சவுத் சென்னையில் இருக்கிறது மாதிரிலாம் அங்கே மண்டபங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி இருக்கணும்னு அங்கே அப்போ இருந்த ஆங்கிலேயர்கள்லாம் அதெல்லாம் சேர்ந்து பொதுமக்கள்லாம் சேர்ந்து பொதுமக்கள்கிட்டேருந்து நிதி திரட்டி, அது குறிப்பாக சொல்லணும், பொதுமக்கள்கிட்டேருந்து நிதி திரட்டி கட்டப்பட்ட கட்டடம் அது. நிறைய பேர் விஐபிஸ் அங்கே தான் வருவாங்க. பக்கத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கிறதுனால சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே மகாத்மா காந்தி வந்திருக்கிறாரு, தாதாபாய் நவ்ரோஜி வந்திருக்காரு, பாரதியார் அங்கே உரையாற்றி இருக்காரு, விவேகானந்தர் சிக்காகோலேருந்து வந்த பிறகு அங்கே 7 உரையாற்றினத்தில் 2 உரை விக்டோரியா பப்ளிக் ஹாலில் ஆட்டியிருக்காங்க. அதனால அந்த கட்டடத்தை புதுப்பிச்சா அவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அறிவுலகம் நல்லா மிகுந்த மகிழ்ச்சி அடையும். கண்டிப்பாக அவங்க ரொம்ப வரவேற்பாங்க. இது மக்கள் மத்தியிலையும் பாரம்பரிய உணர்வை ஏற்படுத்தும். முதல்ல அந்த காலத்தில் மத நல்லிணக்கத்துக்கு ரொம்ப பேர் போன அந்த சபை அந்த கட்டணவங்கெல்லாம் ஒரு ஜாதி ஒரு மதங்கிறது கிடையாது. இப்போ உதாரணமாக இந்துவில் ஒருத்தர், முஸ்லீமில் ஒருத்தர், ஆங்கில இந்தியர்களாக பிறந்தாங்க. அவங்கெல்லாம் ஈக்குவல். இதில் 2 பேர், அதில் 2 பேர், இதில் 2 பேர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்ந்து எல்லா மக்களையும் ஜாதி மதம் இன்னும் இந்த வேற்றுமையெல்லாம் இல்லாமல் எழுப்பப்பட்ட ஒரு கட்டடம். விக்டோரியா அரங்கை புதுப்பிக்க பல கட்ட முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அவை தோல்வியை தழுவிய நிலையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிற புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்து
விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தின் பழம்பெரும் கட்டிடங்களில் ஒன்றான விக்டோரியா அரங்கம் புது பொலிவுடன் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக இந்த விக்டோரியா அரங்கத்தை பொறுத்தவரையில் இந்தோ சேராசெனிக் கட்டடக்கலையின் பாணியில் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் தொன்மை மாறாமல் கட்டடத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு புதுப்பிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னும் ஓராண்டுக்குள் பணிகள் நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.